welcome to my channel. This is Nivetha. நீங்க first time பார்க்கறீங்கன்னா subscribe பண்ணிட்டு வீடியோ பாருங்க. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு ஹால் வீடியோ. இது வந்து நைக்கால பிங்க் சம்மர் சேல் போயிட்டு இருந்ததுல அதுல இருந்து கொஞ்சம் அப்புறம் மிந்த்ரால ஏதோ ஒரு சேல் போச்சு. எனக்கு एक्चुअली அது ஞாபகம் இல்ல. சம்மர் சேல்னு வெச்சுக்கலாம். மிந்த்ரால இருந்து கொஞ்சம் things வாங்கிருக்கேன். இப்போ ரெண்டையும் நம்ம mix பண்ணி ரெண்டுல என்னென்ன வாங்கிருக்கேன் அப்படினா இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். நியூ ப்ராடக்ட்ஸும் வந்து ட்ரை பண்ணலாம்னு வாங்கிருக்கேன். ஆல்ரெடி நான் யூஸ் பண்ணது ரீஸ்டாக் ஆக வாங்கிருக்கேன். யூஸ் பண்ணதா இருந்தாலும் அதுல வேற வேரியன்ட்ஸும் வந்து ட்ரை பண்ணலாம் அப்படி வாங்கிருந்தேன். சோ அதெல்லாம் என்ன அப்படினு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் நமக்கு எத்தனை பேக்கேजेस வந்திருக்கு அப்படிங்கறத காமிக்கிறேன். இந்த டைம் வந்து இதுவரை நான் வாங்குனதிலே வந்து எக்கச்சக்க பாக்ஸ் வந்தது இந்த டைம் தான். சோ இது ஒன்னு and இந்த ரெண்டு நைக்கால இருந்து ஒரே ஒரு பாக்ஸ் தான். பட் மிந்த்ரால இருந்து 1 2 இத வச்சிடலாம். இதுக்கு அப்புறம் வந்து 3 அப்புறமா வந்து 4 அப்புறம் 5 மொத்தமா வந்து எனக்கு மிந்த்ரால இருந்து 5 பாக்ஸஸ் வந்து and நைக்கால இருந்து 1 வந்தது. ஸோ மிந்த்ராவில் பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் ஒவ்வொரு இந்த மாதிரி பேக்கேஜஸ் தனித்தனியாக செப்பரேட்டாக பண்ணியிருந்தாங்க. எனக்கு எப்படின்னா எல்லாமே நான் ஒன்றா தான் ஆர்டர் போட்டேன். பட் பேக்கேஜஸ் வந்து தனித்தனியாக வந்துருந்தது. ஸோ இப்போ இதுக்குள்ளெல்லாம் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே, ஸ்டார்டிங் ஃப்ரம் நைக்கா பேக்கேஜஸ். இந்த ஒரே ஒரு பாக்ஸில் வந்து என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நான் நைக்காலையும் மிந்த்ராலையும் ரெண்டுலேயுமே கம்பேர் பண்ணி எதில் வந்து ப்ரைஸ் கம்மியாக இருக்கோ அந்த மாதிரி தான் நான் வந்து ஆர்டர் போட்டேன். இதில் ₹1 கம்மியாக இருந்தாலும் மிந்த்ராவில் ஆர்டர் போட்டுருவேன். இல்லை நைக்கால கம்மியாக இருக்குது அப்படின்னா நைக்கால ஆர்டர் போட்டுருந்தேன். அந்த மாதிரி தான் வாங்கியிருந்தேன். ஸோ அப்படி பார்த்தோம் அப்படின்னா நைக்கால கம்மியான திங்ஸும் அண்ட் மிந்த்ரால அதிகமான திங்ஸ் தான் வாங்கியிருந்தேன். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ஒரு ப்ராடக்ட் பார்த்தோம் அப்படின்னா எப்போதும் சொல்கிற மாதிரின்னு நினைக்காதீங்க. இந்த ஒரு ப்ராடக்ட் வந்து கொஞ்ச நாளாகவே வந்து வாங்கணும் அப்படின்ட்டு தள்ளி போயிட்டே இருந்த ஒரு ப்ராடக்ட். பட் இந்த டைம் வந்து நைக்கால நல்ல ஒரு சேலில் இருந்தது. ஸோ அதனால் நான் இதை வாங்கிட்டேன். இது வந்து சிம்பிள் பிராண்டில் இருக்க இந்த ஒரு ஃபேஸ் வாஷ். ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்ச ஒரு ப்ராடக்ட் இது. பிகாஸ் ஃபேஸ் வாஷ் வந்து நமக்கு ரொம்ப எசென்ஷியலான ஒரு விஷயம். நான் இதை யூஸ் பண்ணவும் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஒரு 3 days வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ரொம்ப கைண்டாக இருக்குது. இதில் போட்டிருக்க மாதிரி கைண்ட் டு ஸ்கின் அப்படின்னு வந்து போட்டிருக்காங்க. அதே மாதிரி ஸ்கின்னுக்கு ரொம்ப ஜென்டிலாக சாஃப்டாக எந்த ஒரு ஹார்ஷ் கெமிக்கல்ஸ் இல்லாமல் இரிட்டேஷன் இல்லாமல் ஸ்கின் ட்ரை ஆக்காமல் அவ்வளோ சூப்பராக வந்து பர்ஃபார்ம் பண்ணுதுன்னு சொல்லலாம். எனக்கு இதில் ரொம்ப பிடிச்சது. சேம் டைம் இதில் வந்து எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் கலர்ஸ் கிடையாது. அண்ட் ஃப்ரேக்ரன்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்க மாதிரி ஸ்ட்ராங் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. ரொம்ப ஜென்டிலாக இருக்குது. எனக்கு இந்த ஃபேஸ் வாஷ் அது ரொம்ப பிடிச்சது. அண்ட் இதோட குவான்டிட்டி இது வந்து 150 ml வருது. ரொம்ப பெருசான ஒரு பேக்கேஜஸாக தான் இருக்குது. கண்டிப்பாக 2 monthsக்கு யூஸ் பண்ணலாம். அண்ட் குவான்டிட்டி நம்ம எடுக்கிறது பார்த்தோம் அப்படின்னா ஜஸ்ட் 1 drop இவ்வளோ தான் எடுப்பேன். அது அப்படியே நம்ம வாட்டரில் மிக்ஸ் பண்ணி நம்மளோட ஃபுல் ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணி சூப்பராக வந்து மசாஜ் பண்ணி ஃபேஸை நல்லா கிளென்ஸ் பண்ணுது. இதனோட குவான்டிட்டி இருந்தாலே போதும். உங்களோட ஓவராலாக ஃபேஸ் ஃபுல்லாகவே எல்லா டர்ட்ஸுமே எடுக்கிற அளவுக்கு நீங்கள் வந்து கிளென்ஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து ப்ரைஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கனால மோஸ்ட் ஆஃப் த டைம் வாங்க முடியாமலே இருந்தது. பட் இந்த டைம் நல்ல ஆஃபரில் நல்ல சேல் ப்ரைஸில் இருந்தனால நான் அதை வாங்கினேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ இதோட எம்ஆர்பி பார்த்தோம் அப்படின்னா ₹420. நான் இதை ஆஃபரில் வந்து ₹250 தான் வாங்கியிருந்தேன். நைக்காவோட பிங்க் சம்மர் சேல், பிங்க் சேல் இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா சிம்பிளோட பிராண்ட்ஸ் வந்து நல்ல ஆஃபரில் இருக்கும். அந்த டைம்ல வாங்கிக்கோங்க. எல்லா ப்ராடக்ட்லையும் முக்கியமான ஒரு ஹீரோ மாதிரியான ஒரு சில விஷயம் இருக்கும். ஸோ அப்படி இதில் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 2 times வந்து விட்டமின் இ அதிகமாக இருக்கு. ப்ரோ விட்டமின் B5 அண்ட் ப்ரோ அமினோ ஆசிட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நான் யூஸ் பண்ணி பார்த்ததுல எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. இதுக்கு முன்னாடி நான் நைக்காவோட சாஃப்ரான் அண்ட் ஹனி ஃபேஸ் வாஷ் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அது எனக்கு ஓகே நல்லா இருந்தது. ரெகுலராக யூஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் ப்ளம்லேருந்துலாம் ஃபேஸ் வாஷ் ட்ரை பண்ணேன். பட் ஃபேஸ் வாஷ் பண்ணாத மாதிரி ஒரு மாதிரி டல்லாகவே இருந்தது. பட் இது வந்து ஸ்கின்னை ஒரு மாதிரி நல்லா க்ளோ கொடுக்குது. ஸ்கின்னை நல்லா கிளென்ஸ் பண்ணுது. ஸ்கின்னு கைண்டாக இருக்குது. ஆக்னே வரல, எந்த ஒரு ப்ராப்ளமும் வரல. அந்த விதத்தில் இந்த ஃபேஸ் வாஷ் நல்லா இருக்கு. ட்ரை பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பாக உங்களுக்கு சென்சிட்டிவ் ஸ்கின்னாக இருக்கும், ஆயிலி ஸ்கின்னாக இருக்குன்னா மஸ்ட் ட்ரை. ட்ரை ஸ்கின் பீப்புள்ஸும் ட்ரை பண்ணலாம். ஸோ இது வாங்கியிருந்தேன். என்னோட ஃபேவரட்னு சொல்லலாம். இந்த நிவ்யாலேயே இந்த பாடி லோஷன் வேரியன்ட்ஸ்ல எனக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்னா இந்த ஒரு வேரியன்ட் தான் சொல்லுவேன். ஏன்னா அந்த அளவுக்கு என்னோட ஸ்கின் ரொம்ப லவ் பண்ண ஆரம்பிச்ச ஒரு ப்ராடக்ட்னு சொல்லலாம், ஒரு பாடி லோஷன் சொல்லலாம். அந்த அளவுக்கு நல்லா இருக்கும். ரொம்ப ஸ்டிக்கியாகவும் ஃபீல் ஆகாது. சேம் டைம் ரொம்ப ட்ரையாக இருக்க மாதிரி ஸ்கின்னை கொண்டுட்டு போகாது. ஸ்கின்னை நல்லா ஹைட்ரேட்டடாக நல்லா வச்சுக்கும். ஸோ அதனால நான் இதை ரீஸ்டார்ட் பண்ணிக்கிறதுக்காக வாங்கியிருந்தேன். இதோட வேரியன்ட் பார்த்தோம் அப்படின்னா ஆக்சுவலாக நான் எல்லாமே சொல்லிடுறேன். நிவ்யா பாடி லோஷன் நேச்சுரல் க்ளோ செல் ரிப்பேர். இதில் SPF 15 இருக்குது. முக்கியமாக வந்து நம்ம யூஸ் பண்ணுற பாடி லோஷன்ஸில் SPF இருக்கிறது ரொம்ப நல்லதுன்னு சொல்லலாம். தனியாக நீங்கள் வந்து சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுறதுக்கு இது மாதிரி SPF இன்ஃபியூஸ்டாக இருக்க மாதிரியான பாடி லோஷன்ஸ் வாங்கி வச்சுட்டா நீங்கள் சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ண மறந்துட்டாலுமே இது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். விட்டமின் சி இருக்குது. நம்மளோட பாடியை வந்து ஈவன் டோனாக வந்து மாற்றி கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இது டேன் ரிமூவலுக்கும் வந்து ஒர்க் ஆகும் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க.
அண்ட் இதில் 50 டைம்ஸ் வந்து அதிகமாக விட்டமின் சி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிரைட்டன் ஸ்கின் அண்ட் ரிப்பேர் சன் டேமேஜ். இது பார்த்தோம் அப்படின்னா 400 ml பேக்கேஜஸ் 1 மந்த்துக்கு மேலே தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். கிட்டத்தட்ட நான் இதை ஒரு 1.5 மாதம் இல்லை 2 மாதம் கூட யூஸ் பண்ணுவேன். ஸோ அந்தளவுக்கு வரும். கொஞ்சம் பெரிய பாட்டில் தான். இதோட எம்ஆர்பி எவ்வளோ அப்படின்னு பார்த்தோன்னா 550 ருபீஸ். நான் இந்த ஆஃபரில் வந்து 272 ருபீஸ்க்கு தான் பிக் பண்ணேன். நல்ல ஆஃபரை வந்து கண்டிப்பாக நம்ம யூஸ் பண்ணிக்கணும். ஸோ அதனால் இந்த ப்ராடக்ட்லாம் எடுத்து அப்படியே கார்ட்டில் போட்டு வந்துடுச்சு வீட்டுக்கே. ஸோ இது ஒன்று வாங்கியிருந்தேன். ஒரு விஷயம் சொல்லணும், எனக்கு ஏன் இந்த பாடி லோஷன் வந்து ரொம்ப பிடிக்கும், ஏன் இதே திருப்பி ரீஸ்டாக் பண்ணிக்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதோட கன்சிஸ்டன்சி. ஸோ இதோட கன்சிஸ்டன்சி நான் காமிக்கிறேன். இப்படி இருக்கா? இது வந்து சில பாடி லோஷன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப க்ரீமியாக இருக்கும், இல்லைனா ஸ்டிக்கியாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகும். சில பாடி லோஷன்ஸ் அப்ளை பண்ணாலுமே நமக்கு ஸ்கின்ல இருக்க அந்த ட்ரைனஸ் வந்து போகாது. பட் நீங்கள் இதை அப்ளை பண்ண அவ்வளோ சாஃப்டாக உங்களோட ஸ்கின்னை வந்து வச்சுக்கும். டே ஃபுல்லுமே உங்களோட ஸ்கின்னை வந்து அவ்வளோ சாஃப்டாக வந்து மெயின்டைன் பண்ணும். எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனாலே இந்த ஒரு பாடி லோஷன்லேயே வந்து நான் ஸ்டிக் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லலாம். மற்ற எந்த பாடி லோஷன்ஸுக்கும் எனக்கு அதுலேருந்து இதில் ஜம்ப் ஆக கூட பிடிக்கல. அந்தளவுக்கு எனக்கு இந்த பாடி லோஷன் ரொம்ப பிடிக்கும். அப்ளை பண்ண உடனே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல க்ளோவுமே கொடுக்கும். உங்களோட ஸ்கின்னை வந்து இது ஹெல்த்தியாக காமிக்கும். அது எனக்கு இந்த பாடி லோஷனில் ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். ஸோ நான் இந்த ப்ராடக்ட் வந்து இப்போ காமிக்க போகிற ப்ராடக்ட் வந்து ஒரு 2-3 மாதமாக யூஸ் பண்ணாமல் ரொம்ப மிஸ் பண்ணி எப்படா வாங்குவோன்ற ப்ராடக்ட். உங்களுக்கே தெரியும், இது வந்து இந்த பாக்ஸில் வந்துருந்தது. ஸோ டடா, இது பார்த்தோம் அப்படின்னா கெமிஸ்ட் அட்ப்ளேயோட அண்டர்ஆர்ம் ரோல் ஆன். ஆக்சுவலி இது வந்து மேஜிக்கல் ப்ராடக்ட். மற்ற இன்ஃப்ளூயன்சர் மற்ற யூடியூபர்ஸ் வந்து என்ன நினைக்கிறாங்க, இல்லை ப்ரமோஷனுக்காக பண்ணுறாங்க, அப்படி இப்படி என்னவா வேணாலும் இருக்கட்டும். ஆனால் இப்போ ரீசெண்டாக வந்து ரொம்ப ட்ரெண்டிங்கில் இருக்குது. இந்த அண்டர்ஆர்ம் ரோல் ஆன் வந்து செம்ம ட்ரெண்டிங்கில் போகுது. ஏன்னா வந்து நம்மளோட அண்டர்ஆர்ம் பிக்மெண்டேஷனை ரிமூவ் பண்ணுது, ஓடரை கண்ட்ரோல் பண்ணுது, ஸ்வெட் கண்ட்ரோல் பண்ணுது, இப்படி வந்து நிறைய இருக்குது. ஸோ சிலர் வந்து அதை பெய்ட் ப்ரமோஷனாகவும் பண்ணலாம், சிலர் யூஸ் பண்ணி பார்த்துட்டு உண்மையான ரிவ்யூஸும் வந்து கொடுக்கலாம். பட் இந்த இப்போது கரண்ட்டாக ட்ரெண்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே நான் இதோட ரிவ்யூ வந்து ஃபுல் வீடியோவாக என்னோட சேனலில் போட்டிருக்கேன். நான் நினச்சேன் இப்போ ரீசெண்டாக ட்ரெண்ட் ஆகும்போது நினச்சேன் பரவாயில்ல, முன்னாடியே நம்ம யூஸ் பண்ணி பார்த்துட்டு போட்டுட்டோம், நம்ம பெய்ட் ப்ரமோஷன் பண்ணலை, இல்லைனா இந்த டைமில் போட்டோம் அப்படின்னா ப்ரமோஷன் பண்ணுறாங்க அப்படின்னு தான் நினச்சிப்பாங்க. நான் அதுக்கு முன்னாடியே போட்டனால எனக்கு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு. அண்ட் ரொம்ப ட்ரூவான ஒரு ப்ராடக்ட் இது. நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஒவ்வொரு ருபீஸ்க்குமே ரொம்ப ஒர்த்தான ஒரு ப்ராடக்ட் இது. ஆக்சுவலி நான் இதுக்கு முன்னாடி வந்து 2 வேரியன்ஸ் ட்ரை பண்ணியிருந்தேன். ஒன்று வந்து அக்வா ஃப்ரேக்ரன்ஸ், இன்னொன்று வந்து ஃப்ரேக்ரன்ஸ் ஃப்ரீயாக இருக்குது. பட் இந்த டைம் வந்து நான் பீச் ஃப்ரேக்ரன்ஸ் வந்து வாங்கியிருக்கேன். இது யூஸ் பண்ணி பார்த்ததும் நான் நினச்ச ஒரு விஷயம், எதனால இத்தனை நாளாக வந்து இந்த ஒரு வேரியண்ட், இந்த ஒரு ஃப்ரேக்ரன்ஸ் வந்து நான் ட்ரை பண்ணாமல் விட்டுட்டேன். அந்த அளவுக்கு இதோட ஃப்ரேக்ரன்ஸ் சத்தியமாக நீங்கள் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா விடவே மாட்டீங்க. அந்தளவுக்கு செம்ம சூப்பராக அப்படியே மைண்ட் ப்ளோயிங் ஃப்ரூட்டி ஃப்ளேவர் இருக்கும்ல, ஒரு நாள் ஃபுல்லாகவே உங்களுக்கு அந்த ஃப்ரேக்ரன்ஸ் இருக்கும். எனக்கு இந்த பீச்சோட ஃப்ரேக்ரன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் ஒவ்வொரு டைம் வந்து அண்டர்ஆர்மில் நம்ம அதை ரோல் பண்ணுறப்போவுமே அதோட நம்ம எல்லாத்தையுமே மறந்துடுவோம். இந்த ஃப்ரேக்ரன்ஸ் மட்டும்தான் ஞாபகத்தில் இருக்கும். ஒவ்வொரு டைம் நீங்கள் உங்களோட ஹேண்ட் ரைஸ் பண்ணுறீங்க, இல்லை கொஞ்சம் லைட்டாக அப்படி நகர்த்துறீங்க அப்படின்னால இதோட ஃப்ரேக்ரன்ஸ் வந்து நமக்கு அப்படியே வந்து தெரியும். அந்தளவுக்கு இதோட ஃப்ரேக்ரன்ஸ் வந்து டே ஃபுல்லாக நிற்குது. நான் ஒரு 2-3 மந்த்ஸ் வந்து இந்த ரோலான் வந்து யூஸ் பண்ணாமல் விட்டுட்டேன் அப்படின்னு சொன்னேன்ல, அந்த டைமில் இதோட நீட் வந்து எனக்கு அப்போ புரிஞ்சுது. எதனால நம்ம இதை யூஸ் பண்ணணும், ஏன் யூஸ் பண்ணாம விட்டுட்டு என்னோட அண்டர்ஆர்ம் அந்த ஸ்வெட்டோட வேர்வை ஸ்மெல்லை நான் ரொம்ப ஹர்ட் பண்ணேன். சிலருக்குலாம் வந்து ரொம்ப வேர்க்கும், வேர்வை ஸ்மெல்லும் அதிகமாக வரும். அப்படிலாம் எனக்கு வேர்க்காது, ஜஸ்ட் நார்மலாக தான் இருக்கும். பட் அதுவே வந்து எனக்கு அக்செப்ட் பண்ணிக்க முடியல. ஏன்னா நம்ம மேலே தான் இவ்வளோ வேர்வை ஸ்மெல் அடிக்குதா அப்படின்ற மாதிரி எனக்கே நான் என்னை ஹர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அந்தளவுக்கு எனக்கு அந்த ஓடர் ஸ்மெல் வந்து எனக்கு பிடிக்கல, வேர்க்கிறது பிடிக்காம இருந்தது. அந்த டைமில் நான் ரியலைஸ் பண்ணேன், இந்த கெமிஸ்ட் அட்ப்ளேயோட அண்டர்ஆர்ம் ரோல் ஆன் எந்த அளவுக்கு நமக்கு பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு, எந்த அளவுக்கு நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு அப்படின்றத நான் அந்த டைமில் தான் ரியலைஸ் பண்ணேன். ஸோ கண்டிப்பாக வந்து இது நம்மளோட டே டு டே லைஃப்பில் நம்ம யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்டில் இது கண்டிப்பாக தேவை, இது கண்டிப்பாக இருந்தே ஆகணும் அப்படின்ட்டு வாங்கின ஒரு ப்ராடக்ட் இது. இப்போ இதில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இது வந்து பீச் ஃப்ரேக்ரன்ஸ் இந்த டைம் நான் வாங்கியிருந்தது. 5% AHA இருக்குது. ஹெல்ப்ஸ் கண்ட்ரோல் பாடி ஓடர் அண்ட் ப்ரிவென்ட் அண்டர்ஆர்ம் டார்க்னஸ். சிம்பிளாக சொல்லணும்னா இவ்வளோ தான். இது வந்து நம்மளோட அண்டர்ஆர்ம் டார்க்னஸை கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணும், அண்டர்ஆர்மை பிரைட்டன் பண்ணும். முக்கியமாக உங்களுக்கு நல்லா ஸ்வெட் ஆகுது அப்படின்னா ஸ்வெட்டை கண்ட்ரோல் பண்ணும், அந்த பாடி ஓடரை கண்ட்ரோல் பண்ணும். இதில் இருக்க நீங்கள் உங்களுக்கு அந்த ஓடர் ஸ்மெல் பிடிக்கல அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த பீச் ஃப்ரேக்ரன்ஸ் மஸ்ட் பை. கண்டிப்பாக ஒரு ரோலான் வேணும் அப்படின்னா இதில் ஸ்பெண்ட் பண்ணி இதை கண்டிப்பாக வாங்கி வச்சுக்கோங்க. இது வந்து எத்தனை ml வரும் அப்படின்னு பார்த்தோம்னா 40 ml வருது. அண்ட் இதோட MRP 399.
இதை வந்து நான் எவ்வளோக்கு வாங்கியிருந்தேன் அப்படின்னா 271 rupeesக்கு வாங்கியிருந்தேன். இதுவும் நல்ல ஆஃபரில் தான் இருந்தது. நெக்ஸ்ட் வந்து இந்த பாக்ஸில் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். எல்லாமே நான் ஆல்ரெடி ஓப்பன் பண்ணிட்டேன். ஏன்னா வந்து ஒரு 1 வீக்குக்கு முன்னாடி ப்ராடக்ட் வந்து எனக்கு 1 வீக் இருக்கும். என்ன ஒரு இதாச்சு அப்படின்னா மிந்த்ரால ஒவ்வொரு பார்சலாக வந்து எனக்கு ரிசீவ் ஆகிறதுக்கு டைம் ஆயிடுச்சு. ஒன்று ஒவ்வொரு நாள் வந்த மாதிரி இருந்துச்சு. அதனால கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. இதுவும் நான் ரொம்ப நாள் வாங்கணும்னு நினச்சது தான். WishCareல இருக்க இந்த செரமைட் லிப் பாம், ஆக்சுவலி லிப் பாம்க்கும் நான் ரொம்ப ப்ரையாரிட்டிஸ் கொடுப்பேன். பிகாஸ் வந்து லிப்பை ஹைட்ரேட்டடாக வச்சுக்கணும். அண்ட் முக்கியமாக இந்த லிப் பாம் நான் எதுக்கு வாங்கியிருந்தேன் அப்படின்னா இதில் வந்து SPF வந்து 50 இருக்குது, PA+++ இதுதான் முக்கியமாக வேணும். லிப்ஸுக்கு வந்து சன்ஸ்க்ரீனோ ஏதோ நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி லிப் பாமில் வந்து உங்களுக்கு SPF இருக்க மாதிரி வாங்கிட்டு தான் உண்டு. டார்க்கான நம்மளோட லிப்ஸையுமே வந்து பிரைட்டன் பண்ணும் அப்படிங்கிற இன்னொரு விஷயத்துக்காகவும் நான் வாங்கியிருந்தேன். ஏன்னா நிறைய லிப் பாம்ஸ் வந்து லிப்பை லைட்டன் பண்ணும் நிறைய லிப் பாம் வாங்கி யூஸ் பண்ணேன். பட் இட் டஸ் நத்திங் ஆக்சுவலி. ஸோ இந்த ஒரு WishCareோடது வந்து ட்ரஸ்டபிளான ஒரு ப்ராடக்டாக இருக்குது அப்படின்றதுனால இந்த டைம் வந்து இது ட்ரை பண்ணலாம் அப்படின்னு வாங்கியிருந்தேன். ப்ராடக்ட்டை கையில் எடுக்கும்போது குட்டியாக தான் ஃபீல் ஆகுது. ஆக்சுவலி குட்டி டியூப் மாதிரி தான் இருக்குது. பட் உள்ள ப்ராடக்ட் வந்து ரொம்ப நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னு சொல்லலாம். ஆல்ரெடி நான் இதை யூஸ் பண்ணவும் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பிகாஸ் எனக்கு ப்ராடக்ட் வந்து முன்னாடியே வந்துடுச்சு, யூஸ் பண்ணாமலும் இருக்க முடியல. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு எனக்கு யூஸ் பண்ணும்போது ஃபீல் வந்து எப்படி இருந்தது அப்படின்னு சொல்கிறேன். இதுக்கு முன்னாடி வந்து நான் மேப்ளினோட பேபி லிப்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அது எப்படி ஆகும் அப்படின்னா நமக்கு ஸ்டிக்கியாக இருக்கும், ரொம்ப க்ரீமியாக இருக்க மாதிரி இருக்கும். ஸ்டிக்கியாக இருக்காது, ரொம்ப க்ரீமியாக இருக்க மாதிரி இருக்கும். பட் இது வந்து எப்படி இருக்குது அப்படின்னா ஆக்சுவலி நான் வாங்கியது டிண்டட் லிப் பாம். ஃபஸ்ட்டு இதோட பேக்கேஜஸில் என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்த்தலாம். அதுக்கப்புறம் உள்ள கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இது WishCareோட செரமைட் லிப் பாம் டிண்டட். இதில் செரமைட்ஸ் இருக்குது, கோஜிக் ஆசிட், நியாசினமைட் அண்ட் வாட்டர்மெலன். லைட் அண்ட் சன் ப்ரொடெக்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. SPF வந்து 50, PA+++. எப்போதுமே வந்து நமக்கு சன்ஸ்க்ரீனாக இருந்தாலும் சரி, லிப் பாமாக இருந்தாலும் சரி, இந்த PA+++ இருக்க மாதிரி பார்த்து வாங்கி வச்சுக்கோங்க. SPF விட அது நமக்கு ரொம்பவே முக்கியம். அண்ட் இது வந்து சன்ப்ரூஃப் லிப்ஸ் செரமைட் ஸ்மூத் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பேக்கேஜஸ் வைஸ் உள்ள இவ்வளோ தான். ஓகே, இப்போ வந்து இது உள்ள எப்படி இருக்குது அப்படின்றத காமிக்கிறேன். கேப் ஓப்பன் பண்ணதும் உள்ளே பார்த்தோம் அப்படின்னா இதோட ஃப்ரேக்ரன்ஸ் எனக்கு எப்படி இருந்தது அப்படின்னா ஒரு கிரீன் கலர் லிப்ஸ்டிக் போடுவோம், ஞாபகம் இருக்கா? முன்னாடி போட்டிருப்போம். அது வந்து நமக்கு பிங்க் கலராக அப்படியே நமக்கு கலர் வந்து தெரியும். அந்த ஒரு ஃப்ரேக்ரன்ஸ் வந்து எனக்கு இதில் ஃபீல் ஆச்சு. பட் வந்து நம்ம லிப்ஸில் அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா இனஃப் அமௌண்ட் தான் கரெக்டாக வந்து வருது. இப்போ நான் உங்களுக்கு டிண்ட் எப்படி இருக்குது அண்ட் எப்படி அப்ளை ஆகுது அப்படிங்கிறத காமிக்கிறேன். ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். டிண்ட் வந்து இதில் ரொம்ப எதிர்பார்க்க முடியாது. லைட்டாக தான் அந்த ரோஸ் கலர் டிண்ட் வந்து இருக்குது. அண்ட் அமௌண்ட் வந்து நம்ம அப்ளை பண்ணுறப்போ எவ்வளோ நமக்கு தேவையோ அந்த அளவு மட்டும்தான் நம்மளோட லிப்ஸில் இருக்குது. ரொம்ப எக்ஸ்ட்ரா இருக்க மாதிரி இல்லை. ஏன்னா சில லிப் பாம்லலாம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப க்ரீமியாக இருக்கனால அப்படியே வளவலன்னு நிறைய போட்ட மாதிரி இருக்கும். இதில் வந்து அந்த ஒரு பிரச்சனை இல்லை. நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோதான் வந்து இது எடுத்துக்கிற அளவுக்கு தான் இருக்குது. ஸோ அது ஒன்று எனக்கு பிடிச்சிருந்தது. அண்ட் லிப்ஸில் லைட்டன் பண்ணிச்சான்லாம் கேட்டால் இன்னும் நான் அந்தளவுக்கு யூஸ் பண்ணல. இப்போ தான் ஒரு 3-4 டேஸாக தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதனால அந்த விஷயம் எனக்கு தெரியல. ஃபுல்லாக யூஸ் பண்ணி பார்த்தா தான் தெரியும். ஸோ லிப்ஸோட லைட்னிங்காக ப்ளஸ் SPF இருக்கனால இந்த ஒரு லிப் பாம் வாங்கியிருந்தேன். அண்ட் இதுக்கு ஃப்ரீ ப்ராடக்ட்டுமே கொடுத்தாங்க. அது என்னென்னு பார்க்கலாம். ஃப்ரீ ப்ராடக்ட்டுக்கு கூட தனி பேக்கேஜ் தான். ஸோ இந்த WishCareலேயே தான் நமக்கு சேம் ஃப்ரீ ப்ராடக்ட்டுமே வந்திருந்தது. அது எல்லாமே ஃப்ரீ ப்ராடக்ட்டுக்கு என்ன கொடுத்துருந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இந்த WishCareோட சன்ஸ்க்ரீன். ஆக்சுவலி இது வந்து பார்க்கறதுக்கு லிப் பாம் மாதிரி தான் இருந்துச்சு. உள்ளே நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறப்போ வெளியில் பேக்கேஜ் வந்து இவ்வளோ தான். ஃப்ரீ ப்ராடக்ட் இந்த ஒரு பிராண்ட்லேருந்து மட்டும்தான் நம்ம வாங்கியிருந்ததில் கொடுத்துருந்தாங்க. வேறு எதுலேயுமே வந்து ஃப்ரீ ப்ராடக்ட் வந்து எதுவுமே கொடுக்கல. WishCare நியாசினமைட் ஆயில் பேலன்ஸ் ஃப்ளூயிட் சன்ஸ்க்ரீன் லைட் அண்ட் மேட். ஸோ இந்தியாஸ் தின்னஸ்ட் சன்ஸ்க்ரீன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் 100% ஃபவுண்ட் த சன்ஸ்க்ரீன் டு பி நான் ஆயிலியாக இருக்குமா. நான் இன்னும் இது எப்படி இருக்குது அப்படின்னு கன்சிஸ்டன்சி கூட பார்க்கல, இனிமேல் தான் பார்க்கணும். அண்ட் இதில் வந்து 8+ ஹார்ஸ் லாங் லாஸ்டிங் சன் ப்ரொடெக்ஷன். டியூப் பார்க்கறதுக்கு உள்ள இப்படி தான் இருக்குது. ஸோ இதுதான் ப்ராடக்ட். அண்ட் இதில் பார்த்தோம் அப்படின்னா ஆயில் பேலன்ஸ் ஆக்டிவ் சீரம் இன்ஃப்யூஸ்டு சன்ஸ்க்ரீன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து எத்தனை யூஸ்க்கு வரும் அப்படின்னு தெரியல. அண்ட் இதில் PA+++ அந்த ப்ராட் ஸ்பெக்ட்ரம் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. SPF 50+ இருக்குது. பேலன்சஸ் ஆயில் அண்ட் ப்ரொடெக்ட் ஸ்கின். ஸோ இதோட உள்ள வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா ஓ மை காட், அப்ளை பண்ணி பார்க்கலாம். இன்னும் நான் அதெல்லாம் அப்ளை பண்ணலை. ரொம்ப ஹேண்டியாக இருக்குது. நம்ம வெளியில் எடுத்துகிட்டு போகிறதுனா ஈஸியாக கேரி பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஃப்ரீ ப்ராடக்ட்ஸ் எல்லாமே. ஆக்சுவலாக எனக்கு கிடைச்ச ஃப்ரீ ப்ராடக்ட் எல்லாமே வெளியில் எங்கேயாவது ட்ராவல் பண்ணும்போது எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரொம்ப ஹேண்டியாக இருக்கும். ஏன்னா குட்டி குட்டியாக இருக்கும். நிறைய நம்ம வந்து எடுத்துகிட்டு போகணுன்ற அவசியம் இருக்காது. பெரிய பேக்கேஜஸ் எடுத்துகிட்டு போகணுன்ற அவசியமும் இருக்காது.
நல்லா இருக்குது, ஃப்ரேக்ரன்ஸ் நல்லா இருக்குது. அண்ட் அது நம்ம எவ்வளோ ஈஸியாக பிளெண்ட் பண்ணோம் அப்படிங்கிறதையும் பார்த்தீங்க. கொஞ்சம் எடுத்தாலும் நிறையா எடுத்தாலும் அவ்வளோ லிக்விடாக இருக்கனால ரொம்ப ஈஸியாக வந்து பிளெண்ட் ஆகிடுது. ரொம்ப நேரம் பிளெண்ட் பண்ண தேவையில்லை. அண்ட் சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணியிருக்கதே தெரியல, அந்த ஒயிட் காஸ்ட் எதுவுமே கொடுக்கல. ஓகே, இது வந்து ஃப்ரீ கிஃப்ட் கொடுத்ததில் ஒர்த்துன்னு சொல்லலாம். நல்லா இருக்குது. இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு நம்ம பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதில் பெருசு வாங்கி ட்ரை பண்ணலாம். ஸோ இது எனக்கு ஃப்ரீயாக கிடச்சிது. இதுக்கு எடுத்து பார்த்தோன்னா இந்த ஒரு பாக்ஸ், இதில் வந்து ஒன்று தான். இதுலேயும் இது வந்து நான் என்னோட ரெகுலர் யூஸ்க்கு யூஸ் பண்ணுறதா ரீஸ்டாக் பர்பஸ்க்காக வாங்கியிருந்தேன். பட் நான் இதை ஓப்பனே பண்ணல. இது ஃபேஸ் ரேசர், ஐப்ரோ ரேசர் எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம். இந்த கேன் பபிள் ரேசர் ஆக்சுவலி இது ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் காமெசி ஆர் வந்து வேறு எந்த பிராண்டில் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலுமே ஒன்ஸ் இதை ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பிடிக்கும். அதோட பிளேட்ஸ் வந்து அவ்வளோ ஸ்மூத்தாக கிளைட் ஆகும், ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இன்னும் இது ஓப்பனே பண்ணல. எப்போதும் நான் அதில் 3 ரேசர்ஸ் வர மாதிரி வாங்குவேன். பட் இந்த டைம் வந்து ஒன்று போதும் அப்படிங்கிறதுக்காக இது ஒன்று மட்டும் வாங்கியிருந்தேன். உள்ள பிளேடு பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். என்ன பிளேடு இந்த டைம் ரொம்ப குட்டியாக இருக்க மாதிரி இருக்குது. எஸ், நிஜமாவே ரொம்ப குட்டியாக இருக்குது. கொஞ்சம் இது பெருசாக இருக்க மாதிரி இருக்கும். இந்த டைம் என்னமோ குட்டியாக இருக்குது. பிளேட்ஸ் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும், கட் ஆகாமல் இந்த மாதிரி வந்து ரொம்ப ஸ்மூத்தாக கிளைட் ஆகிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. இந்த ஒரு ரேசரில் எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். அண்ட் ஐப்ரோஸும் ரொம்ப க்ளீனாக நீட்டாக எடுத்துரும். எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். ஃபேஸில் இருக்க அன்வான்ட் ஹேர் வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த ஒரு ரேசர் தான் யூஸ் பண்ணுவேன். இதுலேயே பெருசு இருந்தது, அது நான் எப்படி இருக்குங்கிறத காமிக்கிறேன். ஏன்னா எந்த அளவுக்கு இதை குறைச்சிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்ல. இங்கே பாருங்க டிஃப்ரென்ஸை எந்த அளவுக்கு இருக்குன்னு. பிங்க் கலர் இருக்குல்ல, அது வந்து நான் நைக்கால வாங்கியிருந்தேன். இந்த க்ரீன் வந்து இப்போது எனக்கு வந்து மிந்த்ராலேருந்து வாங்கியிருந்தேன். ஸோ இப்போ புதுசாக அப்படி லான்ச் பண்ணியிருக்காங்களா இல்லை வந்து மிந்த்ராவில் அப்படி கொடுத்துருக்காங்களாங்கிறது எனக்கு டவுட்டாக தான் இருக்குது. பட் எந்த அளவுக்கு டிஃபரன்ஸ் இருக்குது. ப்ரைஸ் என்னமோ வந்து ரெண்டுக்குமே ஒரே ப்ரைஸ் தான். ஆக்சுவலி இந்த ரேஸோட எம்ஆர்பி எவ்வளோ அப்படின்னு பார்த்தோன்னா 109 rupees வரும். இதை வந்து ஆஃபரில் நான் 81 rupeesக்கு வாங்கியிருந்தேன். நான் இதை நைக்கால வாங்கும்போதுமே இந்த 80 rupees சம்திங்க்கு தான் வாங்கியிருந்தேன். ஸோ ரெண்டுமே சேம் ப்ரைஸ் தான், அதில் எதுவும் டிஃப்ரென்ஸ் இல்லை. டிஃப்ரென்ஸ்னு பார்த்தோன்னா அதோட பிளேட் சைஸ் வந்து மாறி இருக்கு. இந்த லாஸ்ட் ஒன் இதில் பார்த்தோம் அப்படின்னா என்ன வந்துருந்துச்சுன்னா, இதுவும் வந்து எனக்கு ரீஸ்டாக்கிங்காக வாங்கியிருந்தது தான். ஆப்வியஸ்லி நான் கண்டிஷ்னர் வாங்குறேன் அப்படின்னா கண்டிப்பாக அதை வந்து மிந்த்ராவில் தான் வாங்குவேன். நான் மிந்த்ராவில் ரொம்ப ப்ரைஸ் கம்மியாக இருக்கும். இந்த லாரியலோட வேரியன்ஸ் எல்லாமே இன்னும் ரொம்ப கம்மியாக இருக்குங்கிறதுக்காக நான் இது மிந்த்ராவில் தான் வாங்குவேன். ஸோ இந்த டைமும் அதே மாதிரி நான் இதை பிக் பண்ணியிருந்தேன். இது லாரியல் பாரிஸ் ஹைல்ட்ரான் மாய்ஸ்சர் என்னோட ஃபேவரட் கண்டிஷனர். உங்களுக்கு ரொம்ப ட்ரையாக ஃப்ரிஸியாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த கண்டிஷனர் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நாள் கேப் கொடுத்துட்டு என்னோட ஹேருக்கு நான் நியூவாக இன்ட்ரோ கொடுத்த ஒரு ஹீரோ தான் இந்த கண்டிஷனர். என்னோட ஹேர் அவ்வளோ சில்கியாக ஸ்மூத்தாக பார்த்துக்கும். பட் அதுக்கு முன்னாடி நம்ம ஹேரை வந்து ரொம்ப ஃப்ரிஸாக ட்ரையாக இல்லாமல் மெயின்டைன் பண்ணணும். அப்போ தான் நமக்கு அந்த சாஃப்ட்னஸ் வந்து கிடைக்கும். ஸோ இதில் வந்து ஹைல்ட்ரானிக் ஆசிட் இருக்குது முக்கியமாக. அண்ட் 72 hour மாய்ஸ்சர் சீல் கண்டிஷனர். இது வந்து எத்தனை ml அப்படின்னு பார்த்தோன்னா 180 ml வரும். இதோட எம்ஆர்பி வந்து 299 rupees. இது எப்போதுமே நான் ரொம்ப கம்மியாக தான் வாங்குவேன். எவ்வளோனா ஒரு 180 அந்த ரேஞ்சில் தான் வாங்குவேன். இந்த டைம் வந்து இதை வந்து 184 rupeesக்கு வாங்கியிருந்தேன். ஸோ ஒர்த் தான் இவ்வளோ கம்மியாக வாங்குறது. நம்ம டேரெக்டாக போய் எங்கேயாவது வாங்கணும் அப்படின்னா சேம் எம்ஆர்பி ப்ரைஸ்க்கு தான் வாங்க முடியும். ஆன்லைனில் இந்த மாதிரி சேலில் வாங்குறோம் அப்படின்னா ரொம்ப கம்மியாக எவ்வளோ மணி சேவ் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு சேவ் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி சேவ் பண்ணி நான் இந்த ஒரு கண்டிஷனர் வந்து வாங்கியிருந்தேன். எப்போதும் போல் என்னோட ஹேரை நல்லா ஸ்மூத்தாக ஹெல்த்தியாக மெயின்டைன் பண்ணும். இந்த ஒரு கண்டிஷனர் வந்து ரீஸ்டாக்காக வாங்கியிருந்தேன். அவ்வளோதான். வீடியோ முடிஞ்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா வீடியோ முடிஞ்சுது. ஸோ இப்போ நான் வாங்கியிருந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே அப்ராக்சிமேட்டாக எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா பாக்ஸஸ்லாம் பார்க்கும்போது நிறையா இருக்க மாதிரி இருக்குது. பட் என்னோட பட்ஜெட் வந்து நான் ஃபஸ்ட்டு 1000 வச்சேன். அதுக்கப்புறம் 1200 300 ஆச்சு. அதோட லிமிட் வந்து 1300க்குள்ளே தான் வந்தது எல்லாமே. ஸோ நீங்கள் ஒரு பட்ஜெட் போட்டு அதுக்குள்ளே வந்து நான் வாங்கணும், எனக்கு தேவையான ப்ராடக்ட்ஸ்லாம் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த சேல் வந்து உங்களுக்கு அதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பிகாஸ் இந்த சேலில் நம்ம நிறைய அமௌண்ட் வந்து சேவ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பிடிச்ச ப்ராடக்ட்டை நல்ல ஆஃபர்லையும் வந்து வாங்கிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு என்டர்டைனிங்காக பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க. இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் சேனலில் வரப்போகுது. ஸோ அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.